போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடற்கரை புனித கார்மேல் அன்னையின் அன்பு பக்தர்களே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவரெல்லாம் விண்ணரசிற்கு நுழைய மாட்டார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே சொல்லில் மட்டும் அல்லாமல் அதை செயலில் காண்பிக்க வேண்டும். இறைவன் இதைத்தான் விரும்புகின்றார். ஒரு மரம் எப்படிப்பட்டது என்பது கனியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே வெறும் சொல்லில் மட்டுமல்லாமல் செயலில் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். ஆகவே இறைவனோடு சேர்ந்து பயணிக்கவும், இறை அரசில் நாம் பற்றி கொள்ளவும், இறைவன் நமக்கென்று கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவும் நாமும் முயற்சி எடுப்போம், முன்வருவோம், இறைப்பணியில் நம்மை முழுமையாக கலந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அழகான அற்புதமான திருப்பலியில் பக்தியோடும் தகுந்த விதத்திலும் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோயாக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல் நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளை அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக
அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்துனில் புகுந்துள்ளனர். உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர். எருசலேமை பாழடைய செய்தனர். உம் ஊழியரின் சலனங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள். அவர்கள் அடக்கம் செய்ய எவரும் இல்லை. எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம். எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர்? என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ? பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எம் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம் அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசிற்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கெட்டு செயல்படுபவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும்
மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பொழுது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அவை நமக்கு அடித்தளமாக இருக்கிற பொழுது இந்த சமூகத்தினுடைய எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற அற்புதமான ஒரு செய்தியை இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தைரியம் கொடுக்கின்றன, நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றன, சக்தியை கொடுக்கின்றன, வழிகாட்டுகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆண்டவருடைய வார்த்தைகளின் படி வாழாத போது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நாம ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது ஆண்டவருடைய சாபத்தை நாம் தேடிக்கொள்ளுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. முதல் வாசகம் அரசர்கள் புத்தகம் 2ஆம் நூல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. யோவாக்கிம் ஆண்டவரை மறந்து விடுகிறான். ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற மக்கள் பணியையும் மறந்து விடுகிறான். தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய சந்தோஷத்திற்காக, தன்னுடைய மகிழ்ச்சிற்காக எல்லாவற்றையும் செய்ய முற்படுகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து விடுகிறான். ஆண்டவர் விரும்பாத பல காரியங்களை அவன் செய்ய தொடங்குகிறான். அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விடுகிறான். நம்மிடத்தில் கேள்விகள் எழலாம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சபித்து விடுவாரா அல்லது ஆண்டவர் விட்டு விடுவாரா? கிடையாது. கடவுள் நம்மை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். எல்லா சூழலிலும் நம்மை தாங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எல்லா சூழலிலும் நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இவர்களுக்கு மட்டும் என்று சொல்லி கொடுக்கப்படவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. மாறாக எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அந்த தகுதியை கொடுக்கிறார். அந்த தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. யோவாக்கிமுக்கும் அந்த தகுதியை கொடுக்கிறார். அரசன் என்கிற தகுதியை கொடுக்கிறார். தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த தகுதியை கொடுக்கிறார். ஆனால் அந்த யோவாக்கிம் அதை இழந்து விடுகிறான். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர் செவிமடுக்கவில்லை. ஆண்டவருடைய வழியில செல்ல அவர் மறுக்கிறார். எனவே அவர் சாபத்தை பெற்றுக்கொள்கிறார். அன்பு, ஒரு குழந்தையை தாயோ தந்தையோ தன்னுடைய கரங்களில் பிடித்திருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அது பாதுகாப்பாக தன்னுடைய தந்தையின் கரத்தில் அல்லது தாயின் கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு அந்த குழந்தை தன்னுடைய தாயின் கரத்தை அல்லது தந்தையின் கரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறதோ அப்பொழுது அது குழியில் விழுகிறது. அதற்கு காயங்கள், கஷ்டங்கள், ஆபத்துக்கள் வருகிறது. அப்படியாகத்தான் ஆண்டவரை நாம் பிடித்திருக்கிற வரைக்கும், ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு ஒருபோதும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய அந்த கரங்களில் நாம் மகிழ்ச்சியோடு வாழுவோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ, ஆண்டவரை உதறி தள்ளுகிறோமோ, என்றைக்கு ஆண்டவரை விட்டு விடுகிறோமோ அன்றைக்கு சாபத்தை நாம தேடிக்கொள்ளுகிறோம், நாம நமக்கு வருவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு பல சூழல்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களால், நம்முடைய குறைகளால், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சுயநலத்தால் பல நேரங்களில்
ஆண்டவருடைய கரத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் ஆண்டவரிடமிருந்து பிரிந்து செல்லுகிறோம், அல்லது சாபத்தை நாம் வாங்கி கொள்ளுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த யோவாக்கிமின் வாழ்க்கையை போல தன்னுடைய சுயநலத்திற்காக ஆண்டவரை விட்டு விடுவதும் மக்கள் பணியை மறந்து விடுவதுமாக நாம் இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை சிந்தித்து தியானித்து, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற பணி இது, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற கடமை இது என்று சொல்லி நம்முடைய பணியை செய்ய தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படியே நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறவரெல்லாம் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது. மாறாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் விண்ணரசிற்குள் நுழைய முடியும். மிக தெளிவாக, மிக அழகாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை பதிய வைக்கிறார். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறோம், அவருடைய வழியில் நடக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். முதல் வாசகம் சொன்ன செய்தி அதே தான். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறோம், அப்பொழுது ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார், நம்மோடு உடன் இருப்பார், நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவில்லையோ அன்றைக்கு நாம் மணல் மீது நம்முடைய வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவோம். காற்று அடித்தது, மழை பெய்தது, அந்த வீடு கீழே விழுந்தது, அழிவு, பேரழிவு, சாதாரண அழிவு கிடையாது, பேரழிவு அந்த வீட்டிற்கு வந்தது. ஏனென்று சொன்னால் அது ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய அடிப்படையில் அது அமையவில்லை. இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுகிற பொழுது இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார். எல்லா சூழலிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். எரேமியா சொல்லுவது போல, வலிமை மிக்க போர் வீரனை போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே பிரியமானவர்கள், சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை என்னுடைய மனதினுடைய ஆழத்தில் நான் பதிய வைக்கிறேனா? அதை வாழ்க்கையாக மாற்ற முயற்சிக்கிறேனா? சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நாட்களில் அல்லது இந்த சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் எனக்கு நேரம் உண்டு, எல்லா வேலைகளை செய்வதற்கும் எனக்கு நேரம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் கிடையாது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், நான் எப்படி என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எந்த நேரத்தை நான் ஒதுக்குகிறேன்? எந்த இடத்துல என்னுடைய கடவுளுக்காக சிறிது நேரத்தை நான் ஒதுக்குகிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யோவாக்கிமின் வாழ்க்கையில கூட நேரம் கிடையாது. அவருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரம் இருந்தது, அவருக்கு மற்ற தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நேரம் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர் இழந்து விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு நேரம் ஒதுக்குகிறோம்? எதற்கு நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம்? அதில் சிறிதளவு நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு நாம் ஒதுக்குகிறோமா? ஆண்டவரோடு பேசுவதற்கு சிறிதளவு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? ஆண்டவரோடு உறவாடுவதற்கு சிறிது நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவரோடு நாம் ஒதுக்குகிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு மாபெரும் ஆசீர்வாதம். இறைவன் நமக்கு தருகிற கொடை, அதை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய ஆண்டவருக்காக நான் நேரத்தை செலவிடுகிறேனா? என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நான் நேரத்தை செலவிடுகிறேனா? வெறுமனே நான் வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்கிறேன், தினமும் திருப்பலிக்கு செல்கிறேன், தினமும் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி வெளிவேட காரியங்களில் மட்டுமல்லாது நம்முடைய மனதின் ஆழத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவரை
நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை உண்மையாக நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வாசிக்க எனக்கு நல்ல ஞானத்தை தாரும், அந்த வார்த்தைகளை என்னுடைய மனதில் ஆழத்தில் பதிய வைக்க எனக்கு அருள் தாரும், அதை என்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்ற எனக்கு அருள் தாரும், என்னோடு நீர் இருந்து என்னை வழி நடத்தும் என்று சொல்லி செபித்தவர்களாக இந்த அழகான திருப்படியில் பக்தியோடு பங்கெடுத்து நாம் செபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய செபங்களை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிற பொழுது இறைவன் கேட்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற அந்த உண்மையான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை 14ஆம் லியோ, அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்றைய உலகம் மக்கள் எதிர்பார்க்கும் நிலையில் இவர்களின் வாழ்வும் பணியும் அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கும் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாடுகள் மத்தியில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எமது நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் தன்னலம் கருதாது மக்களின் நலன் கருதி உழைக்கவும், மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து நாட்டில் வளமும் நலமும் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எம் கோவளம் தலத்திரு அவையை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். தலத்திரு அவையை வழிநடத்தி வரும் பங்கு தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதித்து, அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதித்து, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் தந்து வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமுள்ள பரம தந்தையே, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கும் ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் தந்து ஆர்வத்தோடும் உற்சாகத்துடனும் பணிபுரியவும், அதன் மூலம் உம் இறை அரசு உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட கஷ்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், இன்னும் நம்முடைய ஜெபங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவருடைய ஜெப கருத்துக்கள், நம்மிடத்தில் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிற ஒவ்வொரு நபருடைய ஜெப கருத்துக்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் சமர்ப்பிப்போம். இந்த எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகி நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முத்துராவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மேதக ஆயர் அந்தோணி சாமி நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத்துராவை அன்பு நிறைவேறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட
பொருள் செல்வமே என் கடவுளென்று ஏழையின் பொருளை எனக்கென பழித்தேன் நலமானே. மகிழ்வடைந்தேன் நான் நலமானே. மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் பிரிந்துண்ண வேண்டும். உன் பேரில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான். புனித கார்மேல் அன்னையின் நவநாள் செபம். கார்மேல் தாயே, இரக்கத்தின் அரசியே வாழ்க. நம்பி வந்த அனைவருக்கும் நாடும் வரமளித்து ஆறுதல் அளிப்பவளே வாழ்க. மனித குலம் வாழ இடையராது திருமகனிடம் பரிந்து பேசும் பாசமுள்ள தாயே வாழ்க. துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் துவண்டு போன எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் வரமருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் இவ்வுலகில் எல்லா தேவைகளிலும். நம்முடைய தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்வோம். உம் திருமுகம் நோக்கி கரம் விரித்து ஓயாது மன்றாடும் எங்களை பரிவோடு பாரும் அம்மா. கானாவு திருமணத்தில் குறைபோக்கி நிறைவளித்த தாயே, எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பமும் வெவ்வேறு வடிவமானவை. மனம் கசிந்து வாடுகின்ற எங்கள் குறைகள் தீரவும் உம் திருமகனிடம் பரிந்துரையும் அம்மா. உம் திருமகனின் திருவுளப்படி நாங்கள் வாழவும் எம் வாழ்வில் நலம் சூழவும் தயையும் கிருபையும் பெற்று தரும்படி உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆமென். நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைபற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை உள்ளம் கொண்டவள் தன் கரங்களாலே அணைப்பவள். கருணை உள்ளம் கொண்டவள் தன் கரங்களாலே அணைப்பவள். ஏழை மீதும் எளியோர் மீதும் இரக்கம் கொண்டவள். எங்கும் மனித இதயத்திற்கு இறையருளை கொடுப்பவள். கோவலம் வந்தால் கோடி நன்மை தருபவள் தான் எங்கள் கார்மேல் அன்னை.
உள்ளம் கொண்டவள் தன் கரங்களாலே அணைப்பவள் கருணை உள்ளம் கொண்டவள் தன் கரங்களாலே அணைப்பவள் ஏழை மீதும் எளியோர் மீதும் இரக்கம் கொண்டவள் ஏங்கும் மனித இதயத்திற்கு இறையருளை கொடுப்பவள்